நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே புத்தாண்டு இரவில் கேங் வாரில் ஈடுபட்டு கொண்ட கும்பலின் பரபரப்பு காட்சிகள் வெளியாகியுள்ளது. நீண்ட வருட பகையை மோதலில் முடித்து போலீஸ் விசாரணையில் சிக்கிய சம்பவத்தில் நடந்தது என்ன? பல நாள் பகையை புத்தாண்டு இரவில் தீர்த்து கொண்ட கும்பல் கைகலப்பில் ஈடுபட்டு காயங்களோடு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பள்ளிக்கூடத்தில் இருந்தே மாறி மாறி மோதிக்கொண்ட கும்பலுக்கு பலமுறை வார்னிங் கொடுத்த போலீசார் இம்முறை கைது நடவடிக்கை எடுத்துள்ளனர். புது வருடத்தை கேக் வெட்டி கொண்டாட திட்டமிட்ட சம்பவம் போலீஸ் எஃப்ஐஆரில் முடிந்ததன் பின்னணி என்ன? நாமக்கல் மாவட்டம் குமாரமங்கலத்தைச் சேர்ந்த கௌதம் பிரசாத் என்பவர் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு கேக் வாங்க சென்றுள்ளார். அப்பொழுது அங்கு வந்த கும்பல் பழைய முன்பகையை மனதில் வைத்துக்கொண்டு கௌதம் பிரசாத்தை வம்பெடுத்து தகராறு செய்துள்ளனர். அதில் பிரச்சனை வேண்டாம் என நினைத்த கௌதம் அமைதியாக அங்கிருந்து நகர முயன்றார். ஆனால் தனியாக சிக்கியதால் ஆத்திரமடைந்த கும்பல் கௌதமை சுற்றி வளைத்து சரமாரியாக தாக்கினர். வயிற்றில் குத்தி நிலைகுலைய வைத்தவர்கள் அடித்து உதைத்து கட்டையால் தாக்கியுள்ளனர். இதில் காயமடைந்த கௌதம் அங்கிருந்து தப்பியோடி தனது கூட்டாளிகளை சந்தித்துள்ளார். பின்னர் கும்பல் சேர்த்து மீண்டும் சம்பவ இடத்திற்கு சென்றவர் பழிக்கு பழி சம்பவம் செய்துள்ளார். இதில் இரு தரப்பினரும் ஒருவரை ஒருவர் சரமாரியாக தாக்கிக் கொண்டு ஆக்ரோஷத்தில் ஈடுபட்டனர். இச்சம்பவத்தில் கௌதம், சூர்யா, அரவிந்தன், விக்னேஷ்குமார் ஆகிய 4 பேரும் காயங்கள் ஏற்பட்டு நாமக்கல் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இச்சம்பவம் தொடர்பாக விசாரித்த போலீஸ் இருதரப்பையும் சேர்ந்த 7 பேரை கைது செய்து வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். இரு தரப்பிற்கும் இடையே பள்ளியில் படிக்கும் காலத்தில் இருந்தே அவ்வப்போது சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு வருவதும், கடந்த டிசம்பர் மாதம் இதேபோல ஒரு தகராறு ஏற்பட்டு காவல் நிலையம் அழைத்து வரப்பட்டு பெற்றோர்கள் கெஞ்சி கேட்டுக்கொண்டதன் பேரில் எச்சரித்து அனுப்பப்பட்டுள்ளனர். இந்நிலையில் மீண்டும் மோதலில் ஈடுபட்டு போலீசில் சிக்கியுள்ளனர்.